வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான பன்னீர் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த பன்னீர் பிரியாணி ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வாங்க சுவையான இந்த பன்னீர் பிரியாணி ஈஸியா வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்யறதுக்காக 3 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாங்க. நீங்க விருப்பப்பட்டா பாஸ்மதி அரிசியும் எடுத்துக்கலாம். ஆனா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றதை விட சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணீங்கன்னா பிரியாணியோட டேஸ்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இந்த அரிசியை தண்ணி சேர்த்து நல்லா 2 வாட்டி கழுவுனதுக்கு அப்புறமா இதுக்கு 1:2 ரேஷியோல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க. அதாவது நம்ம 3 கப் அரிசி எடுத்திருக்கோம் இல்லைங்களா, 6 கப் தண்ணி சேர்த்து இந்த அரிசியை ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. 2 பிரியாணி இலை, 6 சின்ன பீஸ் பட்டை, 10 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, சின்னதாக 1 பீஸ் ஜாதி பத்திரி, அப்புறமா 2 நட்சத்திர சோம்பு. இப்போ இந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பான ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு பூண்டு, 1/4 கப் அளவுக்கு இஞ்சி, 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா சூடான தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை நம்ம இது மாதிரி சூடான தண்ணியில ஊற வச்சு சேர்க்கும் போது பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் டேஸ்டும் ஃப்ளேவரும் கொடுக்குங்க. இப்போ இதை கொஞ்சம் கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸை இதுல சேர்த்து லேசா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு ஹோம்மேட் பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேங்க. ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யறதுங்கிற ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரெசிபி லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பன்னீரை 2 சைடும் திருப்பி போட்டு லேசான கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இது டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒருவேளை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக கலர் மாறிடுங்க, ஆனால் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. அப்பதான் பிரியாணியோட டேஸ்டும் கலரும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகாய் பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க புதினா இலை, அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் லேசாக இது போல கீறி எடுத்து வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. நம்ம இது போல உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமா வதங்கிரும்.
இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க பிரியாணி மசாலா பவுடரையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. நான் இன்னைக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே தண்ணியை தான் பிரியாணியில் சேர்த்துருக்கேங்க. ஏன்னா அப்போதான் தண்ணியோட அளவு மாறாமல் இருக்கும். நம்ம சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ இதுல நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை கொஞ்சம் பொறுமையா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அப்பதான் மசாலா எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ் இதுல சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க, அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுல இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தம் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. குக்கர் மூடியில கேஸ்கெட்டும் விசிலும் சேர்த்து அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷம் வச்சுட்டு சரியா 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. குக்கர்ல நம்ம விசில் விடணும்னு அவசியம் இல்லைங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு சரியா 10 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணா சரியா இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. கம கமன்னு நல்ல வாசனையோட ரொம்ப சூப்பரா நம்மளுடைய பன்னீர் பிரியாணி தயாராயிடுச்சுங்க. சுட சுட இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான இந்த பன்னீர் பிரியாணி ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்க. சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.